அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் ஏப்ரல் 21 27 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரம் கடகராசி அன்பருக்கு உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரலாம். அதனால் நிதானமாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய உறவுகளில் உறவு முறைகளில் நல்ல நெருக்கங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகிறது. அதனால் இந்த வாரம் இதெல்லாம் நடக்க போகிறது. வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல செய்தி இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். கடைசி நேர வேலைகள் கடைசியாக எல்லாத்தையும் நீங்கள் தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தமாக இருக்கும், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஆனால் முடிவு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பழைய கஸ்டமர்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பண விஷயங்களில் கவனம் தேவை. அதனால் அதில் தவறு நடக்கலாம், இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடலாம். அதனால் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காதல் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சிங்கன்னா நல்லது. குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளோட குழந்தைங்க மூலமாக நல்ல செய்தி உங்களுக்கு வரும். தாமதமான இருந்த திருமண பேச்சுக்கள் இந்த வாரம் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தல மனசோர்வு இருக்கும். அதாவது மனசு நடாது அப்படின்ற மாதிரி மனசு கவலை வரலாம். அதுக்கு நிறையா தண்ணி குடிங்க, தியானம் பண்ணுங்கள். காலம்பர நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா நல்ல உற்சாகமாக இருக்கும். கால் நேரத்தில் நடைப்பயிற்சி பண்ணுறது அவ்வளோ நல்லது. நானே பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் காலம்பர நடைப்பயிற்சி ரொம்ப நல்லது. திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் சந்திரனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி வழிபட்டிங்கன்னா நல்லது. ஓம் சாம் சந்திராய நமஹ அப்படின்னு சொல்லி ஒரு 11 முறை சொன்னிங்கன்னா நல்லது. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை கலரும் தேன் நீலம், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டார்க் ப்ளூ, அது மாதிரி பண்ணலாம். அதிர்ஷ்ட எண்கள் 2 7. அதிர்ஷ்ட நாட்கள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமையும். இந்த வாரத்தை பொறுத்தல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக முன்னேற்றம் உங்கள் பக்கம் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.